உனக்காக தானே மனு கோலம் கொண்டே மரித்தாரே தேவன் சிலுவையிலே. உன் பாவம் யாவும் தம்மீது சுமந்தே செங்குருதி சிந்தி மீட்பளித்தார். அந்த நாயகனின் தியாகத்தினாலே உந்தன் பாவங்களும் உன்னை விட்டு போகுமே. இந்த நல்மெய்ப்பன் மந்தையிலே சேர்வதே நித்திய வாழ்வுதனை அடையும் மார்க்கமே. இந்த பூவுலகில் வாழும் மனிதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வசனம் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுகிறது. மனிதர்களாகிய நாம் நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தின்படி தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று எபேசியரிலே வாசிக்கிறோம். மனிதர்களாகிய நாம் நம்முடைய சுபாவத்தின்படி வாழ விரும்புகிறோம். நம்முடைய மனம் விரும்பினவைகளையே செய்கிறோம். அவைகள் எல்லாம் பாவத்திற்கு ஏதுவான வழிகளாய் இருக்கிறது. பாவ வழிகளில் இருக்கிற நாம் தேவனை விட்டு அதிகம் தூரமாய் போனவர்கள் மட்டுமல்ல, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவனுக்கு விரோதமான பகைஞராய் இருக்கிற நம்மை தேவன் நேசிக்கிறார். நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே தம்முடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது வரவேண்டிய பாவத்திற்கு தக்கதான நீதியான தேவ தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய ஜீவனை கொடுத்து, கல்வாரி சிலுவையின் பாடுகளை எல்லாம் அனுபவித்து ஜீவனை கொடுத்து மரித்து மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பாவ மன்னிப்பை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். மாம்சத்தால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அருமையானவர்களே, மாம்சத்திலே பிறந்து மாம்ச சிந்தையினாலே தேவனுக்கு பகைஞராய் இருக்கிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியினால் பிறக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிடத்திலே சொல்லும்போது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொன்னார். அவர்தான் சொன்னார், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். மாம்ச சிந்தையுள்ளவர்கள், மாம்சத்தினால் பிறந்து ஆவிக்குரிய பிறப்பை அடையாதவர்கள், அருமையானவர்களே, ஆவிக்குரிய நிலையிலே ஆன்மீக நிலையிலே மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி ஆன்மீக நிலையிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள், நம்பி ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆன்மீக உயிர்த்தெழுதலை பெறுவார்கள். அவ்வாறு உயிர்த்தெழுதலை பெற்றவர்கள் நித்திய ஜீவனையும் சமாதானத்தையும் பெறுவார்கள். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். நீங்களும் இந்த மறுபடி பிறக்கும் பாக்கியத்தை பெற்று ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆமேன். நன்றி.